ப்ரோ கபடி லீக் சீசன் 12 இரண்டாவது நாளும் செம்ம பிளாக் பஸ்டர் மேட்சஸ் இருந்துச்சு. அதோட குயிக்கான ரிவ்யூ அண்ட் கூடவே தமிழ் தலைவாஸ் வெஸ் யூ மும்பா போட்டியோட ப்ரிவ்யூ அண்ட் தமிழ் தலைவாஸோட சாகர் ராத்தி நரேந்தர் கண்டோலா என்னதான் பிரச்சனை, எங்கே தான் போனாங்க, வருவாங்களா வரமாட்டாங்களா, அலிரேசா எங்க, இந்த மாதிரி அந்த அப்டேட்டும் உங்களுக்காக இந்த வீடியோவில் காத்துட்டு இருக்கு. முக்கியமாக டெலிகாஸ்ட் பற்றியும் நான் சொல்ல போகிறேன். ஸோ மிஸ் பண்ணாதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. So friends, first of all நேத்து நடந்த 2 மேட்சஸ் பத்தி சொல்லிடுறேன். தெலுங்கு டைட்டன்ஸ் vs யூபி யோதாஸ் ஹோம் டீமுக்கு இரண்டாவது தோல்வி. இரண்டாவது மேட்சும் யூபி யோதாஸ் கிட்ட 40-35 தோத்துருந்தாங்க. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலிருந்தே யூபி யோதாஸ் விட்டு கொடுக்காம தான் ஆடிட்டு இருந்தாங்க. தெலுங்கு டைட்டன்ஸும் முடிஞ்ச அளவுக்கு போராடினாங்க. இருந்தாலும் யூபி யோதாஸ் கிட்ட தாக்கு பிடிக்க முடியல. எஸ்பெஷலி ககன் கவுடாவை கண்ட்ரோல் பண்ண முடியல. டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் கேப்டன் சுமித் சாங்வான் 8 புள்ளிகளை எடுத்து துவம்சம் பண்ணியிருந்தாரு. மற்றவங்க எல்லாருமே கொஞ்சம் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணும்போது யூபி யோதாஸ் கொஞ்சம் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. தெலுங்கு டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் விஜய் மாலிக் மட்டும் தனியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. பரத்தோடா இன்னைக்கு சொதப்பிட்டாரு. தெலுங்கு டைட்டன்ஸ் இருக்கிற பிரச்சனை, பரத்தோடா பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் விஜய் மாலிக் கிட்ட வர மாட்டேங்குது, விஜய் மாலிக் பண்ணால் பரத் கிட்ட வர மாட்டேங்குது. இது கண்டினியூ ஆச்சு அப்படின்னா இந்த டீம் கண்டிப்பாக கொலாப்ஸ் ஆகிடும். அது மட்டும் நடக்காமல் இருக்கணும். அண்டு கூடவே டிஃபென்ஸ் சுபம் ஷெண்டே 2 பாயிண்ட், அமன் எந்த புள்ளிகளுமே எடுக்கல. சாகர் அண்டு கூடவே அஜித் பவார் தலா 2-1 எடுத்து வச்சிருந்தாங்க. இதுவும் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். ஏன்னா எப்பவுமே டிஃபென்ஸ் கை கொடுத்தா மட்டும்தான் டீமால ஜெயிக்க முடியும். அது கொஞ்சம் மிஸ் ஆயிருந்துச்சு. ஓவரால் இந்த போட்டி அப்படிங்கிறது யூபி யோதாஸோட டாமினன்ஸ்ல வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த டேபிள்லையும் ஃபர்ஸ்ட் இடத்தை பிடிச்சிட்டாங்க யூபி யோதாஸ். இரண்டாவது மேட்ச் இதை விட பயங்கரமா போயிருந்துச்சு. யூ மும்பா வெஸ்ட் குஜராத் ஜெயன்ஸ். இது சுனில் வெஸ், முகமது ரேசா, சடுல்லி சென்னைங்கிறது ஃபர்ஸ்டே கன்ஃபார்ம் பண்ணாங்க. இந்த போட்டி ஆரம்பத்துல இருந்து ரொம்ப க்ளோஸ் கேமா தான் போயிருந்துச்சு. 29-29 சொல்லிட்டு போட்டி முடியும் போது டை பண்ணிட்டாங்க. டை பிரேக்கர் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆச்சு. யூ மும்பா ஃபர்ஸ்ட் இருந்து ரொம்ப கிளீனா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் குஜராத் ஜெயன்ஸ் கொஞ்சம் அவசரப்பட்டாங்களோங்கிறது என்னோட ஒப்பீனியன். எஸ்பெஷலி இமான்சு ஜக்லான். அண்ட் ஓவரால் ஃபர்ஸ்ட் இந்த மேட்சுக்குள்ள பர்ஃபார்மன்ஸை பார்த்தோம் அப்படின்னா சுனில் குமாரோட டீமான யூ மும்பா வந்து அஜித் சவான் 6 புள்ளி, சுமித் 2, பர்வேஸ் 2, ரோஹித் ராகவ் 7, ஜஃபர் தினேஷ் எந்த புள்ளியும் எடுக்கல, ரிங்கு 0 பாயிண்ட், லோகேஷ் 4 புள்ளிகள், எதுவும் சூப்பர் டேக்கல் 2 வேற பண்ணாரு சூப்பரா. அண்ட் கூடவே சப்ஸ்டியூட்டா வந்திருந்த அனில் ஒரு 3 புள்ளிகள் எடுத்திருந்தாரு. அதுவும் பெரிய சப்போர்ட்டா இருந்துச்சு. குஜராத்தில் அஜித் குமார் ஓப்பனிங்ல இறக்கி விட்டாலும் பர்ஃபார்மன்ஸ் தலைவன் பண்ணல. அதுக்கப்புறமா ஹரிஸ் காமாட்சியை ரீப்ளேஸ்மெண்டா உள்ள எடுத்தாங்க. அவர் 4 புள்ளிகள் எடுத்தாரு, 2 டேக்கல் பாயிண்ட்ஸ் வேற. ஸோ ஹரிஸ் காமாட்சிக்கு ஒரு பயங்கரமான டெபியூட்டா இருந்துச்சு, தமிழ்நாடு பிளேயர். அண்ட் அதுவும் இல்லாம மற்ற பிளேயர்ஸ் லைக் இமான்சு சிங் 7 புள்ளிகள் அண்ட் முகமது ரேசா 4 புள்ளி தான் எடுத்திருந்தாரு. இன்னொரு இமான்சு 3 புள்ளி. ஸோ இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஆவரேஜாக இருந்துச்சு குஜராத் கிட்ட. சேம் சுனில் குமாரோட யூ மும்பா டீம் அப்படி தான் இருந்துச்சு. அதனால தான் ஸ்கோர் 30 கூட தாண்டல, 29க்கு டை பண்ணாங்க. டை பிரேக்கர்லாம் கொஞ்சம் மிஸ்டேக். பட் அஜித் சவானோட ஒரு சூப்பரான ரைடு வந்து அவங்களுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணுச்சு யூ மும்பா ஜெயிக்கிறதுக்கு. அது இல்லாமல் முகமது ரேசா அவசரப்பட்டு ஓவர் கான்ஃபிடன்ஸில் ஒரு வேலை பார்த்தாரு. அதனால சுனில் குமார் கிட்ட சிக்கி சுனில் குமாரோட செலிப்ரேஷனுக்கு அடிபணிஞ்சாரு. வேற எதுவும் நடக்கல. ஸோ முகமது ரேசா இதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாருன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். அவர்கிட்ட இருக்கிற ஒரே பிரச்சனை அந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் மட்டும்தான். தலைவன் என்ன பண்ண போறாருன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இன்னைக்கான போட்டி தமிழ் தலைவாஸ் எஸ் யூ மும்பா நடக்க போகுது. ஸோ இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு தமிழ் தலைவாஸ் எஸ் யூ மும்பா ரொம்ப டஃப்பாக இருக்க போகுது நான் நினைக்கிறேன். யூ மும்பாவோட சிஇஓ எஸ்பெஷலி பயங்கரமா தெரிஞ்சு வச்சிருப்பாரு தமிழ் தலைவாஸ் டீமை. யூ மும்பால ஒரு தமிழ்நாடு கோச்சும் அங்கே இருக்காருங்கிறது கூடுதலான விஷயம். ஸோ தமிழ் தலைவாஸ் எஸ் யூ மும்பா க்ளோஸாக இருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். மேபி டை பிரேக்கர் கூட போகலாம். இதுக்கு நான் யார் வின்னருங்கிற ஒப்பீனியன் சொல்ல போகிறதில்ல, உங்ககிட்டே கொடுக்க போகிறேன். நீங்களே கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. ரெண்டாவது மேட்ச் வந்து பெங்கால் வாரியர்ஸ் வெர்ஸ் ஹரியானா ஸ்டீலர்ஸ். அண்ட் இந்த போட்டியும் க்ளோஸாக போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் ஹரியானா ஸ்டீலர்ஸ் வின் பண்ண வாய்ப்பு இருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன் இரண்டாவது போட்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ பெங்கால் வாரியர்ஸா ஹரியானா ஸ்டீலர்ஸான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் ஹரியானா ஸ்டீலர்ஸ் கிட்ட இருந்தால் வரும். மெயின் பர்ஃபார்மராக ஜெய்தீப் இருப்பார்னு எனக்கு தோணுது. இல்லாட்டி ராகுல் ஜோத்பல் கிட்ட அது போகும். இது இப்போதைக்கு இருக்கிற நிலைமை தான். ஸோ அடுத்ததாக டெலிகாஸ்ட் டீட்டெயில்ஸை பற்றி சொல்லிடுறேன். பட் அதற்கெல்லாம் முன்னாடி இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் நம்மளோட ஒரு விளாக் சேனல் இருக்குது நீலாஸ் டைரின்னு சொல்லிட்டு, அதோட லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதையும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இப்போதைக்கு என்கிட்ட ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் கேட்டுட்டு இருக்க ஒரே கேள்வி இல்லை 2 கேள்வி. அதில் ஃபஸ்ட்டு கேள்வி வந்து எங்கே ப்ரோ டெலிகாஸ்ட் அப்ராடில் நாங்கள் எங்கே பார்க்குறது, அதாவது வேறு சில கண்ட்ரீஸில், அதாவது மலேசியாவிலேருந்து மெசேஜ் பண்ணுறீங்க, சிங்கப்பூர், இத்தாலி, ஜெர்மனி, துபாய், அபுதாபி பல கண்ட்ரீஸ்லேருந்து எனக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க இன்ஸ்டாவில். பட் உண்மையான விஷயம் என்னன்னா அப்ராடில் டெலிகாஸ்ட் இல்லை.
இப்போதைக்கு ஸ்டார் ஸ்போர்ட் கிட்ட இருந்து அது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. பட் கூடிய சீக்கிரம் டெலிகாஸ்ட் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இல்லை எப்படி பார்க்குறதுங்கிறதையும் நான் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்கிறத மட்டும் நான் தெரியப்படுத்திக்கிறேன். அண்டு கூடவே இங்கே இருக்கிறவங்க ஜியோ ஹாட்ஸ்டாரில் எப்படி ஃப்ரீயாக பார்க்குறது, இல்லை மொபைலில் எப்படி ஃப்ரீயாக பார்க்குறதுங்கிற மாதிரியும் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இதுக்கும் ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜியோ ஹாட்ஸ்டாரில் ஃபஸ்ட்டு ஒரு சில மணி நேரங்கள் வந்து ஃப்ரீயாக தான் இருக்குமா. ஸோ அதை வந்து சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபியூ ஹவர்ஸ் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும். அது அவங்களையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் ஒர்க் பண்ணுற ஒருத்தரும் எனக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு, ஜியோ ஹாட்ஸ்டாரில் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இது இல்லாட்டி ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை நான் இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுறவங்களுக்கு சொல்லிட்டு தான் இருக்கேன். அண்டு கூடவே மற்ற சில விஷயங்களும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டாவில் தான் என்னை ஃபாலோ பண்ணிட்டு அங்கே வந்து கேட்கணும். ஸோ இதான் என்னோட ஐடி, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. ஃபாலோ பண்ணிட்டு அங்கே வந்து டவுட்டை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததான் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு சாகர் ராத்தி எங்கே, நரேந்தர் கண்டோலா எங்கே, அலிரேசா எங்கே. அலிரேசா வந்து இன்னும் டீம் கூடயே ஜாயின் பண்ணலங்கிறதையும் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஸோ அலிரேசா இன்னும் டீமுக்கே வரல. அது என்ன பிரச்சனைங்கிற மாதிரி தெரில. ஸோ அவருக்கு இன்ஜுரின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் அவரை ட்ராவல் பண்ண முடியாது, வந்து சேரலை அப்படிங்கிறாங்க, பர்சனல் ரீசனுங்கிறாங்க. பட் எது உண்மையான காரணம் அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் நமக்கு தெரியல. அதான் உண்மை. பட் அலிரேசாவை இப்போதைக்கு விட்டு தனியாக எடுத்து வச்சிருவோம். அவர் வரலனாலும் பிரச்சனை இல்லை. பட் இப்போதைக்கு தமிழ் தலைவாசில் ரைட் கார்னரில் ஆடிட்டு இருக்கிறது சுரேஷ். ஏன்னா அலிரேசா வரல, அந்த ரைட் கார்னர். சாகருக்கு என்ன ஆச்சுன்னே தெரிலங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. நரேந்தர் கண்டோலாவுக்கு இன்ஜுரிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறோம். நம்ம சேனல்லே அப்டேட் பண்ணியிருந்தோம். நான் முன்னாடியே சொல்லிட்டு நரேந்தர் கண்டோலா ஃபர்ஸ்ட் ஒரு சில மேட்சஸ் ஆட மாட்டார் அப்படிங்கிறது. பிகாஸ் அவருக்கு லெஃப்ட் ஹேண்டில் வந்து இன்ஜுரி இருக்கு. அது ரிகவர் ஆகிற வரைக்கும் அவர் ஆட வைக்க மாட்டாங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். எத்தனை பேர் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருக்கும் இது தெரிஞ்சிருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் எல்லா அப்டேட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நரேந்தர் கண்டோலாவுக்கு இன்ஜுரி இருக்கிறதுனால மட்டும்தான் அவர் ஆட வைக்கிறேங்கிறது ஸோ தெரிஞ்ச விஷயம் தான். இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒன்று தான். முன்னாடியே நான் சொல்லிட்டேன் அவர் வரமாட்டார், ஆட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி. பட் சாகர் ராத்தி நல்லா தான் இருந்தார், நல்லா தான் இருக்காருன்னு நான் இப்போவும் கேள்விப்படுறேன். பட் சின்ன நிகில் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அவர் ஏன் ஆட வைக்கலன்னு எனக்கு தெரில. மேபி சுரேஷ் யாதவ் ரீசெண்டாக டொமஸ்டிக்கில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காரு. அவர் ரைட் கார்னர் ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக சாகரை எடுக்கலையோ அப்படின்னு எனக்கு தெரில. நிஜமாகவே அவருக்கு ஒரு சின்ன நிகில் தான் அப்படின்னு உண்மையாகவே அது நிகிலாக தான் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த மேட்சும் அதுக்கு அடுத்த மேட்சும் வந்துடுவார். பட் யூமும்பாக்கு எதிராக ஆடுறது இன்றைக்கி கஷ்டம் தான். அது பட் அடுத்த மேட்ச் ஆடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப இருக்குது. சப்போஸ் யூமும்பாக்கு எதிரான போட்டி ஆடுறாருன்னா கன்ஃபார்மே பண்ணிக்கோங்க, சாகர் ராத்தியை உட்கார வச்சுட்டு சுரேஷை செக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆடலைன்னா மேபி சின்ன நிகழாக இருக்கலாம். சுரேஷ் யாதவ் இன்னும் 2-3 போட்டிகள் கூட ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறமா சாகர் ராத்தியை கொண்டு வந்து ஆட வைக்கலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ எனக்கு தெரிஞ்சு சாகர் ராத்தி ஓரளவுக்கு நல்லா தான் இருக்காரு. இவங்க சும்மா சின்ன நிகழ் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரில. சாகர் ராத்தி நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது இமன்ஸ் வீடியோவை பார்க்கும்போது. மேபி சாகர் ராத்தி சீக்கிரம் வந்துடுவார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சேம் நரேந்தர் கண்டோலாவும் கூட. இப்போதைக்கு 2 பேருக்கும் சொல்கிறது இன்ஜுரின்னு சொல்கிறாங்க. பட் அதனால் ஏற்றுக்க முடியல. நரேந்தருக்கு ஏற்றுக்கலாம், சாகருக்கு ஏற்றுக்க முடியலங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். ஸோ உங்கள் ஒப்பீனியன் என்னங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இப்போதைக்கு வீடியோ நான் முடிச்சுக்கலாம். தேங்க்யூ.